இன்னும் முடிக்கலையா? முடிச்சிடறேன்னு சொன்னாங்க. அவன் பைத்தியக்காரன், ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியலையே. அறிவே கிடையாது. ஆமாம், இல்லை நீங்கள் விடுங்க. இல்லை நான் பேசிக்கிறேன், நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் பேசிங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுவான். உங்களுக்கும் வரும், வேண்டாம் நானே பேசிடுறேன். முடிச்சிடலாங்க. சொன்ன நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகே ஓகே. யாரம்மா இவ்வளோ கோமா திட்டுறீங்க? ஆமாம், எல்லாம் எங்கள் அண்ணன் தான். அவனோட பெரிய தலைவலியாக இருக்குது பைத்தியக்காரன். அதுக்காக இப்படியே அவரை திட்டுவீங்க? அவன் பண்ணுறதெல்லாம் நினச்சா கோவமாக வருது. அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் பேசிட்டேன். ஓகேம்மா, என்னதான் ஒருத்தவங்க மேல கோபம் இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரி தகாத வார்த்தைகளால நம்ம பேசக்கூடாது. நம்முடைய சகோதர சகோதரியா இருக்கட்டும், ஏன் நம்ம குழந்தைகளா கூட இருக்கட்டும், யாரையும் நம்ம இந்த இழிவான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா சொந்த குழந்தைய கூட நாய், கழுத, பேய்ன்னு சொல்லி திட்டுறத நம்ம பாக்குறோம். ஆனா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். பைபிள்ல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவா இருப்பான் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது நம்ம சாதாரணமா பேசுகிற இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மள நரகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாவமா கருதப்படுகிறது. அதனால என்னதான் கோபம் இருந்தாலும் மற்றவங்களை இந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை கொண்டு, இழிவான வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசக்கூடாது. மற்றவங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம பேசணும். நாம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போம். காதுலவன் கேட்க கடவன்.